ஊர்ல இருந்து அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு. அதனால நான் மட்டும் கிளம்பி போறேன்னு அவ கிளம்பி போயிட்டா. ஆனா தீபா, நீ மட்டும் இங்க இருந்து அஞ்சலியை பாத்துக்கோ, நான் ஊருக்கு போய் அப்பாவை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டா. சரி, அவங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? பண்ணா காலையில தான் நான் அவகிட்ட பேசினேன். வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன்னு சொன்னா. காலையில இருந்து ஃபோன் நம்ம கிட்ட தானே இருக்கு, ஆன்ட்டி கிட்ட இருந்து என்ன காலம் வரலையே. சரி, தேவிய உடனே வீட்டுக்கு வர சொல்லு. அவ வந்துருவா, நீ கவலைப்படாத. தீபா, அம்மா, ஊருக்கு போகும்போது தேவி ஆரஞ்சு கலர் புடவை தானே கட்டியிருந்தா? ஆமாம்மா. இல்ல, நியூஸ் பேப்பர்ல பொணம் மிதக்கிறத பார்த்ததும் எனக்கு தேவி ஞாபகம் தான் வந்துச்சு, அதான் கேட்டேன். சரி, நான் வரேன். அஞ்சலி, ஆன்ட்டி ஃபோன் பண்ணாங்களாமா? காலையிலே பண்ணா. மா, காலையில இருந்து உங்க போனை நான் தான் வச்சிட்டு இருக்கேன். ஆன்ட்டி கிட்ட இருந்து எந்த போனும் வரலையேமா. அஞ்சலி, நீ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே தேவி எனக்கு கால் பண்ணி பேசிட்டா. அப்படியா? இல்லையேமா, காலையில போனை நான் தானே சார்ஜ்ல இருந்து எடுத்தேன். நான் அதுக்கு முன்னாடியே தேவி கிட்ட பேசிட்டேன். பேசி முடிச்சிட்டு மறுபடியும் சார்ஜர்ல போட்டுட்டேன். நீ போய் உன் ஸ்கூல் பேக்ல ரெடி பண்ணி வை போ. அம்மா நம்ம கிட்ட உண்மையதான் சொல்றாங்களா? என்ன அஞ்சலி பாக்குற? ஒண்ணும் இல்லம்மா. போய் பேக் எடுத்து வை. சரிம்மா. அஞ்சலிக்கு என் மேல சந்தேகம் வந்துடுச்சோ? கடவுளே, நான் பண்ணது தப்புதான். இந்த தப்புக்கான தண்டனை எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி என் குழந்தைய பத்திரமா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடணும். அதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியல. நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். சாக்லேட் ஐஸ்கிரீம்ல கொடுத்தல. அஞ்சமா, அஞ்சமா எப்ப வந்தீங்க? அஞ்சமா, அஞ்சமா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க அஞ்சமா. அஞ்சம்மா, நீங்க ஏன் இப்போலாம் ஸ்கூலுக்கே வரது இல்ல? டேய், அங்க ஸ்கூல் ஆயமான்னு நினைச்சுக்கிட்டியா? அங்க பெரியமாடா. அஸ்வந்த், இப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா. இவங்க எல்லாம் என் மேல வச்சிருக்க அன்பால தானே இப்படி எல்லாம் பேசுறாங்க. அஞ்சமா, சும்மா அங்க கலாச்சேன். நீங்க எல்லாரும் ஸ்கூல் லீவ்ல எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும், சரியா? டேய், நீ ஆண்டி எல்லாம் கூப்பிடுதாவல்ல, அஞ்சம்மானை கூப்பிடுங்க. சரி அஸ்வந்த். அப்ப நாங்க வரோம். பாய் அஞ்சம்மா. பாய். போலாமா? பாய்டா. பாய். ஜித்தே ஜிலாடே விட்டாங்கிலாடே மம்மா டாலர் கோன் கலர் கனாட்டே டடன் டடன்டா. போலாண்ணா. அஞ்சம்மா, அஞ்சம்மா, இப்ப நம்ம எங்க போறோம்? வீட்டுக்கு தான் போறோம் அஸ்வந்த். வீட்டுக்கா? எனக்கு போர் அடிக்கிற அஞ்சம்மா. ஏன்? எப்ப பாரு ஸ்கூல்ல விட்டு வீடு, வீட்டை விட்டு ஸ்கூல்ல இருந்தா போர் அடிக்காதா? சரி,
உனக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ் வரும்போது அப்பா கிட்ட சொல்லி டூர் போறதுக்காக நாம பிளான் பண்ணலாம். சரியா? அஞ்சம்மா, ஸ்கூல் ஹாலிடேஸ் வரும்போது வரட்டும். நீங்க இப்ப என்ன வெளிய கூட்டு போங்க. இப்ப வா. சரி, எங்க போலாம்? ஐஸ்கிரீம் பார்லர் போலாம். போலாமே. ஐ ஜாலி. அஞ்சம்மா, இனிமே டெய்லி வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். இன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்லர், நாளைக்கு பார்க்கு, நாளைக்கு பீச்சு. டெய்லி வெளியே போய் இப்படி சுத்தி பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம். அஸ்வந்த், இன்னைக்கு ஒரு நாள் உன்னை வெளியில கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். நீ டெய்லி போலான்னு இப்பவே பிளான் பண்ற? அஞ்சம்மா, நம்ம ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போக 1/2 hour ஆகும். அது கூட 1 hour ஸ்பெண்ட் பண்ணா டெய்லி ஜாலியா வெளியே சுத்தி பார்த்து அப்புறமா வீட்டுக்கு போகலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் கூட ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்றாங்க. ஆனா நான் மட்டும் வீட்டிலே இருந்தா எப்படி எனக்கு ஞானம் வரும்? நான் வெளி உலகத்தை பார்க்காம எப்படி அறிவாளி ஆக முடியும்? என்னால உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? டிரைவர் மேடம், வண்டியை எங்கேயாவது பக்கத்துல நல்ல ஐஸ்கிரீம் பார்லர் இருந்தா விடுங்க. சரிங்க மேடம். நிஜமா, நான் கேக்குற எல்லா ஐஸ்கிரீமும் வாங்கி தரணும். ஓகேவா? சரிடா. நான் 2-3 ஐஸ்கிரீம் கேட்பேன். 2-3? ஆமா. சரி, வேண்டாம்னு சொன்னா விடவா போற? நிஜமானா நிஜமாதான். தேங்க்யூ. மிஸ்டர் கௌதம். ஆமா சார், நான் தான். ஒரு கொலைகேஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். வாங்க சார், உள்ள வாங்க. ஒருவேளை தேவி இறந்த விஷயத்த போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? நாம தான் தேவியை கொலை பண்ணோன்னு போலீஸ்க்கு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்குமோ? அதான் போலீஸ் நம்ம வீட்டுக்கே வந்து விசாரிக்கிறாங்களா? அஞ்சலி, ஹால்ல அவங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்க? தெரியலமா. அப்படியா? சரி, கிச்சன்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போய் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு வரியா? சரிம்மா. சொல்லு அஞ்சலி, அவங்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க? அந்த கொலை எப்படி நடந்தது? கொலை நடக்கும் போது நீங்க எங்க இருந்தீங்க? உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கான்னு போலீஸ் டைரி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்கம்மா.
கல்குவாரியில மிதந்தது தேவிதான்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? அதனாலதான் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்களா? ஒருவேளை போலீஸ்க்கு நாம தான் தேவியை கொலை பண்ணணும்னு தெரிஞ்சிடுச்சா? போலீஸ் உங்களை பத்தி கூட விசாரிக்கிறாங்கம்மா. என்ன பத்தியா? ஆமாம்மா, கொலைய பத்தி என்கிட்டயும் விசாரிச்சாங்கம்மா. போலீஸ் உன்கிட்ட என்ன கேட்டாங்க? உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டாங்கம்மா. அவ செத்து போன போட்டோவை உன்கிட்ட காமிச்சாங்களா? ஆமாம்மா, காமிச்சாங்க. உனக்கு அவளோட முகம் அடையாளம் தெரிஞ்சதா? நல்லா தெரிஞ்சதுமா. ஏன் உங்களுக்கு அடையாளம் தெரியலையாமா? கௌதம் அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல படிக்கும் போது மீனெல்லாம் கொத்தி முகம் அடையாளம் தெரியலன்னு சொன்னாரு. அப்புறம் அஞ்சலி எப்படி கரெக்டா மிதந்தது தேவிதான்னு சொல்றா? தீபா, கொஞ்சம் இங்க வாங்கல. என்ன கௌதம், கூப்பிட்டீங்களா? சார் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாரு. ஏங்க, கொலையை பத்தி இவ்வளவு நேரமா இங்க விசாரணை நடத்திட்டு இருக்கோம். நீங்க இங்க வராம அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு சார். நீங்க இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை மாசம் ஆகுது? 6 மாசம் ஆகுது சார். ஆமா, உங்க சிஸ்டருங்க என்னம்மா அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. அவ எங்க சொந்த ஊருக்கு போயிருக்கா சார். ஊருக்கு போயிருக்காங்களா? வீட்டுல ஒரு கொலை நடந்திருக்கு, நீங்க அதுக்கான அறிகுறி இல்லாம இருக்கீங்க. கொலைக்கான மோட்டிவ் ஏதாவது தெரியுமா? இதை யார் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சம்பவம் நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? தீபா, நீ இங்கே இரு அஞ்சலி. தீபா இரு, நானும் உன் கூட வரேன். அது வந்து சார், நாங்க அப்போ கார்ல போயிட்டு இருந்தோம். கார்லயா? யார் யாரு? நானு, தேவி, அஞ்சலி 3 பேரும் தான் கார்ல போயிட்டு இருந்தோம். அஞ்சலியா? அவ வீட்ல தானே இருந்தா? இல்லையே, அஞ்சலி ஏன் கூட தானே கார்ல வந்தா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க வேணா அஞ்சலியை கேட்டு பாருங்களேன். மா, அன்னைக்கு நான் உங்க கூட வரவே இல்லையேம்மா. அஞ்சலி என்ன சொல்ற? அன்னைக்கு நீ தானே எங்க கூட வந்த. கௌதம், இவங்க என்ன சொல்றாங்க? தீபா, இன்ஸ்பெக்டர் இவ்வளவு நேரம் காவியோட கொலையை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காரு. நீங்க அதை பத்தி பேசாம வேற ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, போலீஸ் நம்ம காவியாவோட கொலை கேஸ பத்தி விசாரிக்கிறது தெரியாம தேவியை பத்தி ஒழுங்கிட்டு இருக்கேனே. அன்னைக்கு அஞ்சலி வரல கௌதம். நாங்க ஊருக்கு கிளம்புறத பத்தி பேசிட்டு இருந்தேன். நாங்க காவியா கொலை கேஸ்ல உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கான்னு விசாரிக்க தான் இங்க வந்தோம். சார், திடீர்னு போலீஸ் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பேசுறதுன்னு புரியாம பதட்டமா இருக்காங்க. ஏன் கௌதம் போலீஸை பார்த்து பதட்டம் பண்ணோம்? நாங்க உங்களுக்கு உதவி பண்ண தானே வந்தோம். நான் இவங்களை விசாரிக்கிறதுக்கு காரணமே இவங்க அஞ்சலியோட அம்மாங்கிறதுக்காக தான். ஏன்னா இது அஞ்சலியை கொல்றதுக்காக நடந்த முயற்சி தான். காவியோட கொலைகேஸ்ல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு நாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். தேங்க்ஸ் சார். ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டா நாங்க மறுபடியும் விசாரணைக்கு வருவோம். சரிங்க சார், நாங்க வரோம்.
என்ன காணும் நீ எப்பவாவது தேடி இருக்கியா சந்தோஷ்? ஆனா உன்னோட அழகான கண்கள் இப்ப என்ன தேடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷ். உன்னோட இந்த தேடல் என் மேல வச்சிருக்கிற காதல எனக்கு உணர்த்தது சந்தோஷ். This number is currently switched off. Please try again later. என்ன மாயாவோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது? இந்த டைம்க்கு வந்துருவேன்னு சொன்னாலே ஏன் இன்னும் வரல? என்ன சந்தோஷ் பயந்துட்டியா? என்ன மாயா சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டு இருக்க? இல்ல சந்தோஷ், நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன், வந்து பார்த்தா நீங்க நின்னுட்டு இருந்த, அதான் சும்மா விளையாடினேன். சரி, ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண? ஃபோன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு சந்தோஷ். ஓ அப்படியா? சரி வா உட்காந்து பேசலாம். சொல்லு மாயா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே. சந்தோஷ், என் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் உன்கிட்ட பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குமேன்னு நான் உன்னை இங்க வர சொன்னேன். அதுவும் இல்லாம நீ வீட்ல என்கிட்ட பேசுறதுக்கு சங்கடப்படுறது எனக்கு புரியுது சந்தோஷ். இல்ல மாயா, செல்வி பார்த்தா தப்பா நினைச்சுப்பான்ல, அதனாலதான். இதுல செல்வி தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு சந்தோஷ்? நீ இப்பதான் என் மேல அன்பு காட்டவே ஆரம்பிச்சிருக்க, அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா செல்வி உன்னை தப்பா நினைப்பாளோன்னு பயப்படுறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்தோஷ். இருந்தாலும் நான் உன்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டுதான் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வெளியில மீட் பண்ணலான்னு சொன்னேன். மாயா, நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைதான். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இறந்துருவியோங்கிற பரிதாபத்துல தான் எனக்கு உன் மேல அன்பு வந்திருக்கு. ஆனா அதை நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இப்பவும் உன்னை என்னோட மனைவியா நினைச்சு பார்க்க முடியல. இதை உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சந்தோஷ், உன் மனசுல என் மேல இவ்ளோ காதலை வச்சுக்கிட்டு ஏன் என்கிட்ட பேச தயங்குற? என்ன சந்தோஷ் பேசாம இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மனசு விட்டு பேசணும்னு தானே ஹோட்டல் வரைக்கும் வந்திருக்கோம். நீ இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல மாயா, நாம் இப்படி மீட் பண்றது பேசுறது எந்த வகையிலுமே செல்வியை பாதிக்க கூடாது. அது தெரிஞ்சா செல்வி ரொம்ப கஷ்டப்படுவா. சந்தோஷ், நீ என் மேல அன்பு காட்டுறதுனால உனக்கு செல்வி மேல இருக்கிற அன்பு ஒன்னும் குறைய போறது இல்லையே. நீ என் மேல காட்டுற அன்பு எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இந்த அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் அன்புக்காக நான் அடிக்ட் ஆயிட்டேன் சந்தோஷ். தினமும் உன்னை இப்படி தனியா மீட் பண்ணி உன்கிட்ட பேசணும்னு தோணுது சந்தோஷ். இதுல செல்விக்கு எந்த பாதிப்பும் இல்லையே. மாயா, நீ உன்னோட ஹெல்த்தை நல்லபடியா பாத்துக்கோ. எந்த விதமான உணர்வுகளுக்கும் உன் மனசுல இடம் கொடுக்காத. செல்விக்கு தெரியாம நீ என் கூட பேசணும்னு நினைக்காத. உன் சிந்தனையை சதிச்சு உன்னை கஷ்டப்படுத்திக்காத. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது சந்தோஷ், அதை நான் பாத்துக்கிறேன். எப்பவுமே நீ என்கிட்ட இப்படி அன்பா இருந்தா எனக்கு அதுவே போதும். என்னோட அன்பு எப்பவும் உன் மேல இருக்கும், என்னைக்கும் குறையாது. இத்தனை வருஷம் எனக்கு கிடைக்காத அன்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு என்னோட உடல் நலம்தான் காரணம்னா இனிமே இதுதான் என்னோட அஸ்திரம். எனக்கு உடம்பு சரியில்லைன்றதை வச்சுதான் உன்னை என் பக்கம் சாய்க்க போறேன் சந்தோஷ். சார், ஆர்டர் ப்ளீஸ். 2 காஃபி கொண்டு வாங்க. ஓகே சார். சந்தோஷ், எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? ஹில் ஸ்டேஷன் போகணும்னு தோணுது. ஆமா மாயா, டாக்டர் கூட உன்னை ஹில் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க. போயிட்டு வந்தா உன் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆமா சந்தோஷ், அதுக்கு நீதான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும் ப்ளீஸ். நமக்கு தான் ஊட்டி கொடைக்கானல்ல எஸ்டேட் இருக்குல்ல, நாளைக்கே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிடுறேன். நீயும் உங்க அம்மாவும் போயிட்டு வாங்க. என்னாச்சு மாயா? சந்தோஷ்,
நீ இல்லாத இடம் சொர்க்கமாவே இருந்தாலும் எனக்கு அங்க இருக்க பிடிக்காது. நீ இல்லாம நான் ஊட்டி கொடைக்கானல் போய் நான் என்ன பண்ண போறேன்? மாயா, நான் எப்படி ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஒர்க்கையும் விட்டுட்டு வர முடியும்? நீயே சொல்லு. சந்தோஷ், எனக்காக உன்னோட வேலையெல்லாம் ஒரு வாரம் தள்ளி வைக்க முடியாதா? சந்தோஷ், செல்வி ஏதாவது சொல்வான்னு யோசிக்கிறியா? சச்சா, அப்படி இல்லை. எனக்கு புரியுது. செல்வி ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் தானே நீ பயப்படுற. நான் வீட்ல ஹில் ஸ்டேஷன் போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். நீ கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது சந்தோஷ். இல்லை மாயா, நிஜமாலே எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. அஞ்சம்மா, என்ன அஸ்வந்த், இந்த ஹோட்டல்ல ஐஸ்கிரீம் நல்லா இருக்குமா? இந்த ஹோட்டல்ல ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கும். அப்படியா? அப்படின்னா நான் கேட்ட மாதிரி 3 ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். ஓகேவா? சரிடா. அஞ்சம்மா, நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களா? ஏன் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேனா? எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உன் கூட சேர்ந்து நானும் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு வந்திருக்கேன். வா. மாயா, அங்க பாரு.